எது உண்மையான அழகு? நம்முடைய எண்ணம் தான் எல்லாவற்றிற்கும் ஆணி வேராக இருக்கிறது. எண்ணம் வலிமை மிக்கதாகவும் மகத்தான சக்தியை கொண்டதாகவும் மகத்தான சாதனைகளை புரியக்கூடிய வல்லதாகவும் இருக்கிறது நம்முடைய எண்ணம். நமது எண்ணம் தூய்மையாக இருந்தால் அப்படியே வாழ்வும் தூய்மையாக இருக்கும். உங்கள் நல்லெண்ணத்துக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. சொல்லுவாங்க, பல பேர் சொல்லியிருப்பாங்க, அவங்களோட நல்லெண்ணத்துக்கு அவங்களோட இப்படியா நடந்திருக்கணும், இப்படி நடந்துருச்சு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே நம்முடைய வாழ்வும் தூய்மையாக இருக்க வேண்டும். உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் என்பது பழமொழி. எனவே நம்முடைய உள்ளத்தை நேர்மறை சிந்தனையாலும் தூய எண்ணங்களாலும் அன்பு செயல்களாலும் அரவணைக்கக்கூடிய வார்த்தைகளாலும் பிறருடைய வாழ்க்கையிலே தெம்பூட்டக்கூடிய நல்ல வார்த்தைகளை நாம் பேசி அழகு சேர்க்கிற பொழுது நம்முடைய வாழ்வும் சிறப்படைகிறது, பிறருடைய வாழ்வும் சிறப்புறுகிறது. நம்முடைய வார்த்தையால் வாழ்க்கையால் நாம் பழகக்கூடிய விதத்தின் வழியாக. ஆகவே நம்முடைய புறம் தூய்மையாக இருக்கிறது, ஆனால் அகம் தூய்மையாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நான் என்னுடைய அகத்தை, என்னுடைய ஆன்மாவை ஆண்டவருக்கு உகந்த விதத்திலே நான் பராமரித்து வருகிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன். அதிலும் கரை ஏற்பட்டால் எவ்வாறு நான் துணிகளை துவைத்து தூய்மையாக்கி கொள்கிறேனோ அதே போல என்னுடைய அகத்தையும் நான் தூய்மையாக்கி கொள்ள திருச்சபை எனக்கு மிகப்பெரிய ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறது. பாவ சங்கீதனம் என்கிற அருட்சாதனத்தை ஒப்புரவு வழியாக நான் ஆண்டவரோடு இணைகிறேன். என்னுடைய சகோதர சகோதரிகளோடு நான் கொண்ட அந்த வெறுப்புணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சி அனைத்திலும் இருந்து நான் விடுதலை பெற்று சமாதானமாகி தூய்மையான மனிதனாக இந்த உலகத்திலே வாழ ஆசைப்படுகிறேன். ஆகவே நமக்கு இரண்டுமே முக்கியம், அகமும் முக்கியம், புறமும் முக்கியம். ஆனால் கடவுள் ஒவ்வொருவரையும் தூய்மை உள்ளவர்களாக வாழத்தான் அழைப்பு விடுக்கிறார். அந்த தூய்மை புறத்தில் மட்டுமல்ல. இதை உள்ள இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடியவர் யார்? ஆண்டவர் ஒருவர் மட்டுமே.